வெல்கம் பேக் டு மை சேனல். நாமும் பிஸ்னஸ் செய்யலாம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எப்படியும் சேஃபாக இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஸோ வெளியே போகும்போது டபுள் மாஸ்க் வேர் பண்ணிவிட்டு போங்க. இப்போதைக்கு வீட்டில் இருக்கிறது தான் நம்மளோட சேஃப்டி. எந்த ஒரு வேலையும் இல்லை, நார்மலாக நம்ம போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக வெளியே போகிறத அவாய்ட் பண்ணுங்கள். பட் வேலை விஷயமாக போயே ஆகணுன்ற சுச்சுவேஷன் மட்டும் வெளியே போங்க. டபுள் மாஸ்க் வேர் பண்ணுங்கள். கையை டெய்லி சானிடைஸ் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற பிஸ்னஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2000 rupees டெய்லி இன்கம், நம்மளோட ரொட்டேஷனுக்காக டெய்லியுமே ஒரு இன்கம் நமக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பிஸ்னஸ் பண்ணலாம். இன்னொரு கேட்டகரி பார்த்தீங்கன்னா, என்கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் அதிகமாக கிடையாது, என்கிட்ட இருக்கிறது ரொம்ப கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தான், அதை வச்சு ஏதாச்சும் பண்ண முடியுமா, ஒரு 2000 3000 ஒரு 5000க்குள்ளே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருந்தால் சொல்லுங்கள், அதுவும் நான் அந்த வீக்லேயே அந்த ப்ராஃபிட் எடுத்துடணும், அந்த 2-3 நாளில் எடுத்துடணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ஆப்டான பிஸ்னஸ். நான் ஆக்சுவலாக நேற்றுக்கு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஆனியன் அண்ட் டொமேட்டோஸ் ஹோல்சேலில் வாங்கி 5 கிலோ பேக்கெட்ஸில் எப்படி சேல்ஸ் பண்ணுறது, அதிலிருந்து எப்படி டெய்லி ஒரு 3000 rupees இன்கம் ஏர்ன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு, அதே மாதிரியான ஒரு பிஸ்னஸ் பிளான் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது. ஸோ பிளான்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இப்போ தான் நம்மளோட சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே தெரியுற ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. கோகோனட் ஹோல்சேல் பிஸ்னஸ் எப்படி ஒரு வெங்காயம் தக்காளி ஒரு ஃபேமிலியில் ரொம்ப அவசியமான விஷயம் குக்கிங்க்கு அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ, அதே போல் தான் கோகோனட்ன்றது அவசியமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு ஒரு டவுட் வரும். கோகோனட் குக்கிங்க்கு மட்டும் அவசியமான்ட்டு இல்லைங்க, ரொம்ப ஹெல்தி. நம்ம இந்த மாதிரி நேரத்தில் அந்த கோகோனட் மில்க் எடுத்துக்கிறது, கோகோனட்டில் குக் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் செய்கிறது. அதே போல் நம்ம கோகோனட்ஸை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கு மூலயமா இப்போது திடீர்னு ஒரு குழம்பு வைக்க முடியல அப்படின்னா கூட ஒரு சட்னி பர்பஸ், இந்த மாதிரி எல்லா விஷயங்களுக்குமே கோகோனட் நம்மளுக்கு யூஸ் ஆகும். இதை ஒரு பிஸ்னஸாக எடுத்து பண்ணுறோம். ஏன் நான் இதை ஃபஸ்ட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னா, அத்தியாவசியமான பொருளில் இது கோகோனட் ஒன்றா, இதை வாங்குறதுக்காக மக்கள் வருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன். எல்லாருமே வீக்லி ஒன்ஸ் வெஜிடபிள்ஸ் நம்ம வாங்குறோம்னு சொல்கிறோம் இல்லைங்களா. மேக்ஸிமம் ஆஃப் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கோகோனட் அதை வாங்கிப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த வீக்குக்கு ஏதாச்சும் நம்ம சட்னியோ குருமாவோ இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு திங்ஸ்க்காக கோகோனட் யூஸ் பண்ண வேண்டியது கண்டிப்பாக இருக்கும். ஸோ யூஸ்வலாக ஒரு கோகோனட் அது வீக்லி ஒன்ஸ் அது ஒரு ஃபேமிலி கண்டிப்பாக வாங்குவாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எப்படி இருக்கும், இந்த ப்ராஃபிட் எப்படி இருக்கும் அப்படின்றது இன்றைக்கி நான் ஷேர் பண்ண போகிறேன். யூஸ்வலாக பார்த்திங்கன்னா, இந்த கோகோனட் ஹோல்சேல் பிஸ்னஸ் நம்ம பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஹோல்சேலர்கிட்டேருந்து இதை வாங்கணும். ஹோல்சேலர்கிட்ட வாங்கும்போது இது எங்கே கிடைக்கும் ஹோல்சேலுன்ற டீட்டெயில்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். மூட்டை தான் நமக்கு தருவாங்க. பீஸ் கணக்கில் ஹோல்சேலர்ஸ் எப்பயுமே தரமாட்டாங்க. 50 கிலோ மூட்டை, 100 கிலோ மூட்டை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு எப்படி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ண முடியுமோ அந்த லெவல் வச்சு நீங்கள் 50 கிலோ வேணுமா இல்லை 100 கிலோ வேணுமா அப்படின்னு வாங்கிக்கலாம். இப்போது 50 கிலோ மூட்டை அப்படின்னா, இப்போ ஒரு பீஸ் நீங்கள் 50 கிலோ மூட்டை நமக்கு 7 ரூபா ஒரு பீஸ் நமக்கு வரும். ஸோ அப்படின்னா கணக்கு எடுத்துக்கோங்க. அவங்க அந்த மாதிரி தான் நமக்கு மூட்டை கணக்கில் தருவாங்க. ஒரு பீஸ் 7 ரூபா கணக்கு வச்சு உங்களுக்கு நான் சொல்கிறேன். 7 ரூபாலேருந்து 15 ரூபா வரைக்கும் ஒரு பீஸ் நம்ம கிடைக்கும் நமக்கு. இந்த 7 ரூபா கோகோனட் நம்ம 15 ரூபா வரைக்கும் சேல்ஸ் பண்ண முடியும் ரீட்டெயிலில். இந்த 15 ரூபா கோகோனட் 30 ரூபா வரைக்கும் சேல்ஸ் பண்ண முடியும். நம்ம நிறைய கடைகளில் வாங்கியிருப்போம். தேங்காய் பார்த்திங்கன்னா 20 ரூபா, 25 ரூபா, 30 ரூபா, 35 ரூபா, சம்டைம்ஸ் 45 ரூபா கூட இருக்குது. அது அன்சீசன் டைமில். ஸோ இந்த மாதிரி கோகோனட்ஸ் அவைலபிளாக இருக்கும். ஸோ இதுதான் நமக்கு கிடைக்கிற ப்ரைஸும் இதை நம்ம விற்கக்கூடிய ப்ரைஸும். இதில் மினிமம் பார்த்திங்க அப்படின்னா 10 ரூபாவது மார்ஜின் நம்மளால் எடுக்க முடியும். அதாவது ரேர் சினரியோவில் சொல்கிறேன். இதில் 10 ரூபாவது மார்ஜின்ஸ் கண்டிப்பாக வைக்க முடியும். இப்போது இந்த கான்செப்ட் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேங்காய் ஹோல்சேலில் பண்ணுறவங்க 3 தேங்காய் 50 ரூபா, நம்ம 5 தேங்காய் பார்த்திங்க அப்படின்னா 100 ரூபா, இந்த மாதிரிலாம் ரேட்ஸ் விற்பாங்க பார்த்தீங்களா. அப்படி உள்ள ஒரு பிஸ்னஸ் ஐடியா தான் இது. இப்போது 3 தேங்காய் அப்படின்னும் போது வாரத்துக்கு ஒரு வாட்டி அவங்க வாங்கி ஸ்டோர் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா அவங்க அந்த குக்கிங் பர்பஸ்க்காக அதை யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ 3 தேங்காய் அப்படின்னும் போது ஈஸியாக அவங்களால சேல்ஸ் பண்ண முடியும் ஒரு பல்க் அமௌண்ட்டாக. இப்போது ஒன்று அவங்க சேல்ஸ் பண்ணுறதுக்கு அவங்க பல்காகவே சேல்ஸ் பண்ண முடியும். இதில் 2 ஆப்ஷனுமே உங்களுக்கு நான் சொல்கிறேன். கிட்டத்தட்ட 3 தேங்காய் நம்ம போட்டு கவரில் விற்கிறோம் அப்படின்னா 25 rupees கிட்ட நம்ம ஒரு பேக்கு நம்மளால் ப்ராஃபிட் எடுக்க முடியும். இதை நீங்கள் ஷாப் வச்சும் பண்ணலாம். இல்லை நீங்கள் ஷாப் வைக்காமல் இந்த மாதிரி வெஹிக்கிள்ஸ் வச்சு ட்ரைசைக்கிள்ஸ் வெஹிக்கிள்ஸ் வச்சும் நீங்கள் செய்யலாம். நான் ஃபர்ஸ்ட்டு ஷாப் வச்சு செய்யறதை சொல்லிடுறேன். ஒரு நாளைக்கு ஒரு 1000 பீஸ் 100 பீசஸ் கிட்ட சேல்ஸ் ஆகுது அப்படின்னா ஒரு 10 rupees கிட்ட மார்ஜின் வைக்கிறோம் அப்படின்னா 1000 rupees கிட்ட ஷாப்லேருந்து எடுக்க முடியும். ஷாப்பில் மெயினாக வாங்குறவங்க யாராக இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நார்மல் ரெகுலர் கஸ்டமர்ஸ் இல்லாமல் நமக்கு யூஸ்வலாக பார்த்திங்கன்னா ஹோட்டல்ஸ்க்கு யூஸ் பண்ணுற பர்பஸ்க்காக, அதுக்கப்புறம் கோவிலுக்கு யூஸ் பண்ணுற பர்பஸ்க்காக இவங்கெல்லாம் பல்காக வாங்குவாங்க. பல்காக அப்படின்றது நிறைய அமௌண்ட் நான் சொல்லலை. ஒரு 20 தேங்காய் 10 தேங்காய் அந்த மாதிரி சொல்கிறேன். ஒரு 3 ஹோட்டல்காரங்க வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 5 தேங்காய் 10 தேங்காய், அதுவே நமக்கு ஒரு 30 தேங்காய் 40 தேங்காய் போயிடும். ஸோ இது ஒரு தேங்காய் மண்டியாக ஒரு தேங்காய் கடையாக சும்மா ஒரு 50 ஸ்கொயர் ஃபீட் தான் இருக்கும். அது தேங்காய் ஃபுல்லாக அடக்கி அவங்க வச்சுருப்பாங்க. ஒரு உள்ளே பார்த்திங்க அப்படின்னா ஒரு 200-300 தேங்காய் இருக்கும். அந்த மாதிரி அடக்கி வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி வாங்குவாங்க.
வாங்குவாங்க. இது ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ட்ரைசைக்கிள் மூலயமா ஒரு 100 கஸ்டமர்ஸ்க்கு சேல்ஸ் பண்ணுறது. ஒரே ஒரு பேக் நம்ம போடுறோம் அப்படின்னா 20 ருபீஸ் கிட்ட மார்ஜின். அது எப்படின்னா 3 தேங்காய் நம்ம போடுறோம். இப்போது யூஸ்வலாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம போடுற தேங்காய் அவங்களுக்கு வந்துட்டு ஒரு 10 ரூபா தேங்காய் உள்ளே போடுறோம் அப்படின்னா நம்ம வாங்குற காசு 10 ரூபானா அது வெளியே வாங்கினாங்கன்னா 25 ரூபா. கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரியும். இந்த மாதிரி வந்து ட்ரைசைக்கிளில் வந்து தேங்காய் விற்றுட்டு வரவங்களுக்கு வாங்குறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு அதோட பெனிஃபிட் நல்லாவே தெரிஞ்சிருக்கும். உங்களில் நிறைய பேர் கூட அது மாதிரி வாங்கியிருப்பீங்க. ஒரு ட்ரைசைக்கிளில் விற்றுட்டு வரவங்க கிட்ட, ஒரு ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ் கிட்ட வாங்குறதுக்கும் ஒரு கடையில் போய் ஒரு தேங்காய் வாங்குறதுக்கும் ஒரு தேங்காய்க்கு கண்டிப்பாக 15 ரூபா டிஃப்ரென்ஸ் வரும். அதனால் கண்டிப்பாக 3 தேங்காய் நம்ம 50 ரூபா இல்லை 60 ரூபா அப்படின்னு நம்ம விற்கும் போது நமக்கு நல்ல ப்ராஃபிட்டும் கிடைக்கும். அவங்க கண்டிப்பாக வாங்குவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த வீக் ஃபுல்லாகவே அது யூஸ் ஆகும். ஸோ ஒரு தேங்காய் அப்படின்னு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிறது எதுக்காகனா, ஒரு தேங்காவே 45 ரூபா, 40 ரூபா, 35 ரூபா அந்த மாதிரி சொல்லுவாங்க கடையில். ஆனால் இங்கே 3 தேங்காயுமே நம்ம வந்து 50 ரூபாய்க்கு தரும்போது கண்டிப்பாக வந்து வாங்குவாங்க அஃபோர்டபுள். அதுலேருந்து நம்ம மினிமம் 20 ருபீஸ் மார்ஜின் நம்மளால் எடுக்க முடியும். ஒரு 100 கஸ்டமர்ஸ்லாம் எப்படி சேல்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். அதுக்கும் நான் சொல்கிறேன். இப்போது ஒரு 10-15 ஸ்ட்ரீட்ஸை வந்து நீங்கள் ஷார்ட்லிஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த மாதிரி ஷார்ட்லிஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போது அந்த மாதிரி ஸ்ட்ரீட்ஸில் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்ட்ரீட் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அங்கே வந்து ஒரு பாப்புலேஷன் உங்களுக்கு எவ்வளோ இருக்கும், ஒரு ரன்னிங் பாப்புலேஷன் தோராயமாக தெரியும். நீங்கள் கவரில் தான் வைக்க போகிறீங்க. ஸோ கவரில் வைக்கும் போது இது ஒரு லாக்டவுன் பீரியட் அப்படின்றதுனால தேங்காய் வந்து பார்த்து தட்டி அந்த மாதிரிலாம் உங்களால் எடுக்க முடியாது. ஸோ நீங்கள் ப்ராப்பரான பேக்கிங் நீங்கள் போட்டு எந்த தேங்காவும் மேக்ஸிமம், ஏன்னா தேங்காவை பொறுத்தளவுக்கு நம்ம என்ன தான் செக் பண்ணி வச்சாலும் உள்ளே உடச்சி பார்த்தா தான் வந்துட்டு நமக்கு என்ன இருக்குன்னு தெரியும். ஈவன் அவங்க கடையில் வந்து வாங்கிட்டு போனாலுமே சில தேங்காய் நல்லா செக் பண்ணி எடுத்துகிட்டு போனாலுமே வீட்டுக்கு போனால் தான் தெரியும் அது அழுகலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மேக்ஸிமம் உங்கள் சைட்லேருந்து செக் பண்ணி நீங்கள் பேக்ஸில் போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா, அவங்க பர்சன்ஸ் வந்தாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட ஹேண்ட் ஓவர் மட்டும் பண்ணணும் அந்த கவர், பைசா கலெக்ட் பண்ணிட்டு இவ்வளோ தான். இல்லை பேடிஎம், நீங்கள் ஃபோன்பே, கூகுள் பே இந்த மாதிரி ஏதாச்சும் இருக்குது அப்படின்னா நீங்கள் உங்களோட வண்டி முன்னாடி மாட்டி வச்சிட்டிங்க அப்படின்னா அவங்க ஜஸ்ட் வந்துட்டு அதுலேயே வந்து உங்களுக்கு பே பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ உங்ககிட்ட எந்த ஒரு டிரான்சாக்ஷனும் இருக்காது. நீங்கள் காசு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அவங்க பேக் எடுத்தாங்களா உங்களுக்கு பே பண்ணிவிட்டு அவங்க போயிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. எல்லாருக்குமே கண்டிப்பாக பேங்க் அக்கௌண்ட் இருந்தது. ஒரு 500 ரூபா கொடுத்தா பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிடலாம். ஜிபே வந்து நம்ம எனேபிள் பண்ணிக்க முடியும். நிறைய ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ்க்கு, நிறைய இந்த மாதிரி லோ லெவல் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த ஐடியாஸ் வந்து தெரியறதில்ல. சில்லற காசாக வாங்குறாங்க. இது உங்களுக்குமே பெனிஃபிட். ஏன்னா இப்போ நான் சொல்கிற கேல்குலேஷன் படி பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்ட்ரீட் விட்டு ஒரு ஸ்ட்ரீட் ஃபஸ்ட்டு ஒரு வாரம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10 தெருங்கள் நம்ம அந்த மாதிரி விற்கிறோம், சேல்ஸ் பண்ணுறோம் ஒரு 100 கஸ்டமர்ஸ் கிட்ட அப்படின்னா, நம்ம அடுத்த வாரமும் அதே ஸ்ட்ரீட்க்கு போக முடியாது. ஏன்னா ஒரு வாரம் அவங்க ஃபுல்லாக யூஸ் பண்ணுவாங்க இல்லைங்களா. அப்புறம் அடுத்த நாள் வேறு. ஸோ ஆல்டர்னேட் டேஸில் நம்ம வேறு ஸ்ட்ரீட்ஸ் பார்க்கணும். ஸோ ரொட்டேஷனாக ஒரு 10-20 ஸ்ட்ரீட்ஸ் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளால் வந்து ரொட்டேஷன் பேஸில் இந்த தெருவுக்கு போனோம் அப்படின்னா ஒரு 4 டேஸ் அந்த தெரு பக்கம் போகக்கூடாது. ஏன்னா இப்போ ஆல்ரெடி வாங்கினவங்க இருப்பாங்க, அதை தவிர்த்து நம்மக்கிட்ட வாங்காதவங்க இருப்பாங்க, அவங்களும் வாங்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு 2 டேஸ் 3 டேஸ் கேப் விட்டுங்க. நீங்கள் போன தெருவே வேண்டாம். ஸோ வாரத்தில் ஒரு 3 நாள் மட்டும் போன தெருவுக்கு போங்க. பேலன்ஸ் இருக்கிறத கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இப்போ இருக்கிற சிச்சுவேஷன்ஸ்க்கு ஒரு 2 ஹவர்ஸ் தான் இதில் ஒர்க் பண்ண முடியும். ஸோ நியர்பை ஏரியாஸ், நியர்பை ஸ்ட்ரீட்ஸ் எங்கெங்கெல்லாம் அதிகமாக இருக்குமோ அந்த மாதிரி இடத்துல நீங்கள் ப்ராப்பர் ப்ரொடெக்ஷன்ஸோடு போனீங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாக இந்த 100 கஸ்டமர்ஸ் அப்படின்றத ஈஸியாக ரீச் பண்ண முடியும். இப்போ நான் சொல்கிற கேல்குலேஷன் படி எடுத்தோம் அப்படின்னாலே இது ஒரு ஜஸ்ட் பை பண்ணி இதை சேல்ஸ் பண்ணணும் ஹோல்சேலுக்கு. அவ்வளோதான். வேறு எதுவும் பேக்கிங் எதுவுமே நீங்கள் செய்ய தேவையில்லை. ஆனால் இப்படி வர ப்ராஃபிட்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு மாதம் முழுக்க அவங்க பண்ணுறாங்க, இல்லை அந்த லாக்டவுன் டேஸ் எல்லாம் விட்டுட்டு அவங்க பண்ணுறாங்க அப்படின்னா கூட ஒரு 10 நாளைக்கே பார்த்தீங்கன்னா 20,000 ரூபா. உங்களுக்கு 20 நாளைக்கு 40,000 ரூபா. ஒரு 5 நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 ரூபா. ஸோ 50,000 ரூபா. ஆனால் 50,000 ரூபா ஏர்ன் பண்ணுற மாதிரி இருப்பாங்களா? நம்ம ஒரு ட்ரைசைக்கிளில் விற்றுட்டு போகிற ஒரு பர்சன் 50,000 ஏர்ன் பண்ணுற அளவுக்கு அவங்கள பார்த்தா தெரியுமா அப்படின்னா கண்டிப்பாக தெரியாது. இதோட மெயின் காரணம் ஏன் அவங்கள பார்த்தா அப்படி தெரியாது அப்படின்னா, டெய்லி அவங்க ஏர்ன் பண்ணுற காசை அவங்க சேவ் பண்ணுறது கிடையாது. மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா அன்வான்ட் திங்ஸ்க்கு அவங்களுக்கு செலவாயிடும். இதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா இது ஜஸ்ட் ஒரு ட்ரிக் தான். நீங்கள் ஏதாச்சும் வந்து உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் டைப் வச்சுக்கிற மாதிரி பேமெண்ட்ஸ் வச்சுருந்தா மட்டும், லைக் கூகுள் பே வச்சுக்கிறது, ஃபோன்பே, பேடிஎம் இந்த மாதிரி பேங்க் கூட லிங்க் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து அதில் தான் நிறைய கஸ்டமர்ஸ் வந்து விரும்புவாங்க அப்படியே பே பண்ணணும்னு சொல்லிட்டு. அப்படி அவங்க பே பண்ணும்போது உங்ககிட்ட காசு வந்து சில்லறையாக கையில் இருக்காது. மேக்ஸிமம் இருந்தாலுமே ஒரு நாளைக்கு ஒரு 2,000 ரூபா வியாபாரம் ஆகுதுன்னா ஒரு 700-800 ரூபா அந்த மாதிரி காசு கையில் கலெக்ட் ஆகும். பேலன்ஸ் இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் அக்கௌண்ட்டில். ஸோ பேங்க் அக்கௌண்ட்டில் நீங்கள் போய் டெய்லி ஏடிஎம் இது பண்ணி எடுத்துக்கிட்டு இப்படின்னு சொல்லிட்டு மெனக்கெட்டு நம்ம பண்ண மாட்டோம். ஸோ இருக்கிற காசு மட்டும்தான் உங்களுக்கு செலவாகும். ஒரு 1000 ரூபா கூட போட்டும் ஒரு 1000 ரூபா வந்து செலவுக்கு டெய்லி உங்களோட லைஃப் ரொட்டீனுக்கு அது இதுன்னு சொல்லிட்டு ஒரு 1000 ரூபா வந்து உங்களுக்கு, ஏன்னா போட்ட காசு நீங்கள் முதலீடை எடுத்துருவீங்க. அந்த முதலீடை தான் அகெயின் நீங்கள் செலவு பண்ண போகிறீங்க. வர வருமானத்தை தான் ஒரு 1000 ருபீஸ் சேவ் பண்ணுவீங்க. இல்லை 1000 ருபீஸ் தான் உங்களுக்கு இன்கமே வருதுன்னு கூட வச்சுக்கோங்க.
500 ஃபேமிலிக்கு ஒரு நாளைக்கு எடுத்துக்கோங்க, 500 சேவ் பண்ணுங்கள். இப்படி சேவ் பண்ணாலே ஒரு மாதத்துக்கு நம்மளால் 15,000 லாக்டவுன் இதெல்லாம் விட்டால் கூட ஒரு 10,000 சேவ் பண்ண முடியும் ஒரு மாதத்துக்கு. ஸோ ஒரு 10,000 ருபீஸ் நம்ம சேவ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 10 மந்த்ஸ்க்கு சேவ் பண்ணாலே ஒரு 1 lakh. அப்போ நீங்களே வந்து உங்களுக்காக ஓன் வெஹிக்கிள்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் வெஹிக்கிள்ஸ் வாங்கிக்க முடியும். இந்த கோகனட் பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி அதர் பிஸ்னஸும் ரீசெல்லிங் பிஸ்னஸ் உங்களால் பண்ண முடியும். ஸோ இருக்கிறதுலே வந்து ரொம்ப சிம்பிளஸ்ட். அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ரொம்ப குறைச்சலான பிஸ்னஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான டெய்லி யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸை சேல்ஸ் பண்ணுறது தான். ஆனால் கடின உழைப்பு தேவை. காலையில் மார்க்கெட்லாம் ஓப்பன் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம 4 மணிக்கு 3 மணிக்கெல்லாம் போயிட்டு நம்ம கலெக்ட் பண்ணிட்டு வரணும் ப்ராடக்ட்ஸ். ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா வேஸ்டேஜ் நான் சொல்கிறேன். வேஸ்டேஜ்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு சில இடத்துல வந்து நமக்கு கொப்பரை தேங்காவாக அனுப்பிச்சிடும். ஸோ வர கொப்பரை தேங்காவை நீங்கள் ஸ்டோர் பண்ணியே வச்சுட்டே இருங்க உங்கள் வீட்டில் ஒரு மூட்டையில். ஸோ அது ஒரு மூட்டை 2 மூட்டை அப்படின்னு ஆகும்போது ட்ரை கோகனட்ஸை நீங்கள் ஆயிலாக கன்வெர்ட் பண்ண முடியும். இதே அது உங்களோட ஓன் பர்பஸ்க்கோ இல்லை நீங்கள் வந்துட்டு ஆஸ் யூஷுவல் வந்து தேங்காய் விற்கும் போது இது வந்து செக்கில் ஆட்டின எண்ணெய் அப்படின்னு கூட நீங்கள் அடிஷ்னலாக சேல்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா வேஸ்டேஜே வராதுன்னு நம்ம சொல்ல முடியாது. இப்போ நீங்கள் தட்டி பார்த்து பேக் பண்ணும்போது உங்களுக்கு தெரியலாம் இது கண்டிப்பாக வேஸ்டேஜ், இது நல்லா இல்லை, இது கொப்பரை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அந்த எடுத்து வைக்கிற அந்த வேஸ்டேஜஸை இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ யாருக்காச்சும் லோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் அதே போல் உடனேயுமே இன்கம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி டைப் ஆஃப் பிஸ்னஸ் ட்ரை பண்ணுங்கள். நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ரிலேட்டட் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிவிட்டு ஒரு லைக் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.